அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் 33 நாள் அர்ப்பண ஜெபத்தின் 8ஆம் நாள் ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரிப்பதற்கான உலகத்தரமான காரியங்கள் என்னவென்று சிந்தித்து பார்த்து அவைகளிலிருந்து வெளிவர நாம் முயற்சி செய்வோம். உலகத்தரமான காரியங்களுக்கு நம்மை அடிமையாக்காமல் பாதுகாத்துக் கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவரே, உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக. உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று பெற செய்வீராக. இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன். தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக. விசுவாசம். என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். நம்பிக்கை. என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். ஆமேன். தெய்வ சிநேகம். என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன். ஆமேன். மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜெபம். எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே, ரஷ்யாவை மணந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே. எங்களுடையவும் உலகத்தின்டையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம். 53 மணி ஜெபமாலையை தியானித்து சொல்வோம். எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம். இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும். உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக. ஞானஸ்நான வார்த்தை பாட்டை புதுப்பித்தல். நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தை பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன். பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆரவாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன். பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொறுத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன். மாதாவுக்கு அடிமை சாசனம். சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கன்னித்தாயான அமலோற்பவ மரியாயே, உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன். உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன். ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சண்யமாயிரும். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே,
அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே, உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செம்மையாய் நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். சமுத்திரத்தின் நட்சத்திரமே, சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க. கடவுளின் கருணையுள்ள தாயே, எப்பொழுதும் கன்னிகையே, மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க. கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துரையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே, சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக. குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக. பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக. எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக. தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக. கன்னியருள் சிறந்த கன்னிகையே, அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே, எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை விடுவியும். சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும். பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும். உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக. தேவபிதாவுக்கும் துதி, உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். மரியாயின் கீதம். என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது. என் இரட்சணியமாகிய சர்வேசண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது. ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாகடாட்சத்தோடு பார்த்தருளினார். ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது. அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார். தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார். வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். பசித்திருக்கிறவர்களை நன்மைகளால் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தமது கிருபையை நினைவு கூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். 8வது நாள் கிறிஸ்துநாதர் அனுசாரம் முதற்காண்டம் அதிகாரம் 13 1-4. தந்திர சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். முதலாவது, நாம் பூலோகத்தில் ஜீவிக்கும் வரையில் துன்ப துரிதமும் தந்திர சோதனையுமின்றி இருக்க முடியாது. அதை பற்றியே பூலோகத்தில் மனிதனுடைய ஜீவியம் தந்திர சோதனைதான் என்று யோபாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகையால் சிறிதேனும் அயராமல் யாரை விழுங்குவோம் என்று தேடி எந்நேரமும் சுற்றி திரியும் பசாசுக்கு நம்மை மோசம் செய்ய இடம் கிடைத்து விடாதபடி ஒவ்வொருவனும் தனக்கு உண்டாகும் தந்திர சோதனை மட்டில் எச்சரிக்கையாயும் ஜபங்களில் விழிப்பாயும் இருக்க வேண்டும். தந்திரங்களால் சோதிக்கப்படாதபடி அவ்வளவு உத்தம பரிசுத்தன் எவனும் இல்லை. எந்த சோதனையிலும் உட்படாமல் இருப்பது கூடாத காரியம். இரண்டாவது, பல சோதனைகள் மனிதனுக்கு சங்கடமும் கஷ்டமுமாயிருந்த போதிலும் பல முறை அவைகள் அவனுக்கு வெகு பிரயோஜனமாயிருக்கின்றன. எப்படியெனில் அவைகளால் அவன் தாழ்த்தப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான், நல்லுணர்ச்சி அடைகிறான். அஜிஷ்டவர்கள் எல்லோரும் பல உபத்திரவ இடுக்கண்களையும் தந்திர சோதனைகளையும் அனுபவித்து புண்ணியத்தில் விருத்தி அடைந்தார்கள். தந்திர சோதனைகளை எதிர்த்து போராட கூடாமற் போனவர்களோ பாவிகளாகி கெட்டு போனார்கள். தந்திரங்களாவது துன்பங்களாவது இல்லாத அவ்வளவு பரிசுத்த சந்நியாச சபையும் கிடையாது, அவ்வளவு பத்திரமான ஒளிப்பிடமும் கிடையாது. எம்மனிதனும் தன் சீவிய காலம் முற்றிலும் சோதனையே இல்லாமல் இருக்க போகிறதில்லை. ஏனெனில் ஆசாபாசத்தோடு நாம் பிறந்தோமானதால் தந்திர சோதனையின் வித்து நம்மிடத்திலேயே இருக்கின்றது. ஒரு தந்திரமோ ஒரு துன்பமோ நீங்கினதும் வேறொன்று உடனே வருகின்றது. எப்படியாவது எப்பொழுதும் வருத்தப்படுவோம். ஏனெனில் ஆதியில் நமக்கிருந்த பாக்கிய நன்மையை நாம் இழந்து போனோம். அநேக தந்திர சோதனைகளை தவிர்க்க தேடுகிறார்கள்.
அப்படி செய்வதனால் அதிக ஆபத்துடன் அவைகளில் சிக்கிக் கொள்வார்கள். வெற்றியடைய தவிர்ப்பு மட்டும் போதாது, பொறுமையினாலும் மெய்யான தாழ்ச்சியினாலும் தான் சகல சத்துருக்களையும் விட அதிக பலவான்களாகிறோம். வெளிப்பார்வைக்கு மாத்திரம் தீமையை அகற்றிவிட்டு அதன் வேரை பிடுங்கி போடாதவன் முன்னேற்றம் அடையான். அதற்கு மாறாக சோதனைகள் அதிக சீக்கிரமாய் திரும்ப வர அவனுடைய நிலைமை அதிக கேவலமாகும். உன்மேலே நீ செலுத்தும் மிஞ்சின கண்டிப்பாலும் கொடுமையாலும் தந்திரங்களை ஜெயிப்பதை விட பொறுமையாலும் சாந்தத்தாலும் தேவ உதவியை கொண்டு மெல்ல மெல்ல அதிக நன்றாய் ஜெயங்கொள்வாய். சோதனை வேளையில் அடிக்கடி ஆலோசனை கேள். சோதனையினால் வருத்தப்படுகிறவர்களை கொடுமையாய் நடத்தாதே. மாறாக பிறர் உனக்கு செய்ய வேண்டுமென்று நீ ஆசிப்பது போல அவர்களை நீ ஆற்றி தேற்ற பிரயாசப்படு. முடிவு ஜெபம். சர்வேசின் அஜிஷ்ட மாதாவே, தம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துகளில் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும். ஓ மரியே, உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை தப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பான இறை மக்களே, இன்று 8வது நாள் அர்ப்பண ஜெபத்தை ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து 33 நாட்களும் தவறாமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள். மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப்